நல்லா மழை பெய்யுதுல, பசங்க ஏதாவது செஞ்சு தானே உங்கள்கிட்ட கேட்குறாங்களா? அவங்களுக்கு பானிபூரியே செஞ்சு கொடுத்துடலாம். பானிபூரி சுடுறது ரொம்ப சுலபம் கிடையாது. ஆனால் குருமா செய்கிறது கஷ்டம் தானே, அதையும் செஞ்சிடலாம் வாங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஒரு குக்கரில் வேவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது வெயிட்டேஸில் ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமாட்டி 2 பெரிய தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் அந்த பேஸ்ட்டை ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமாட்டி ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ப்ளஸ் தனி மிளகாய் தூளையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, அதுவே எண்ணெயெல்லாம் பிரித்து விடும். அதுக்கப்புறம் அதோட மசித்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போட்டு அந்த தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. சுண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள், நான் முன்னாடியே கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் பானிபூரி செஞ்சு பசங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பசங்க வெளியில் பானிபூரி வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. See you all.